வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய வீட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை மரம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆன மரம். இது எவ்வளோ பெருசு தரையில் வச்சுருக்கேன். இது வந்து எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குன்னா ஒரு 10-12 அடிக்கிட்ட வளர்ந்துருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த கருவேப்பிலை தான் யூஸ் பண்ணுறோம். காலையில் எழுந்திரிச்சு நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுலேருந்து எல்லாத்துக்குமே இந்த கருவேப்பிலை தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், சீக்கிரம் வாடவும் செய்யாது. அதனால வந்து இதுலேருந்து உற்பத்தி பண்ணுவேன் நெறைய செடி. அதுக்கு தான் இத ஃபுல்லாவே விதைக்கி விட்டுருக்கேன். செடி முழுக்க பார்த்தீங்கன்னா, நெறைய விதை தெரியும். இது ஃபுல்லாவே இதுக்காக தான் விட்டுருக்கேன். இது விதை மெச்சூர்ட் ஆனோனையும் எடுத்து விதைச்சிருவேன். இப்போ இந்த கருவேப்பிலை மரம் எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இது நாட்டு கருவேப்பிலை. நம்ம கெமிக்கல் எதுவுமே அடிக்க மாட்டேன். மேலே வந்து எதுவுமே ஸ்ப்ரே கிடையாது. எப்பாவது நோய் விழுகும். ஒரு குளிர்கால சீசனுக்கு இதில நோய் விழுகும். அந்த பீரியடில் மட்டும் அந்த இலைங்கள எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுருவேன். திரும்பவும் துளுத்து வரும். ஏன்னா நம்ம சமையலுக்கு பச்சையா பறித்து நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் அரைச்சு குடிக்கிறதுனால அந்த ஸ்மெல் இருக்கும் வந்துரும் அப்படின்ட்டு பஞ்சகவ்யம் கூட நான் இதில் மேலே அடிக்க மாட்டேன். அந்த நோய் விழுகிற பாட்ட கட் பண்ணி தூக்கி போட்டுற வேண்டியதான். வேரில் வேணால் எல்லாமே ஊற்றுவேன். பஞ்சகாவியம், மீனமிலம், ஹியூமிக்கு எல்லாமே ஊற்றுவேன். இப்போ இந்த செடியில் இருக்க இலைங்கள பறித்து காய வச்சு, இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம ஆர்கானிக் பொருட்கள் கொடுக்கவும், முருங்கை இலை இருக்கா, இலை பொடி இருந்ததுன்னா கொடுங்க, முருங்கை பூ பொடி இருந்ததுன்னா கொடுங்க, அப்புறம் கருவேப்பிலை பொடி இருந்ததுன்னா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் பேசும்போது, நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், எனக்கு செடி வளர்க்கவெல்லாம் முடியாது, ஆனால் நீங்கள் ஆர்கானிக் பொருள் நீங்கள் தயார் பண்ணுறீங்கன்றது தெரியும், எனக்கு அந்த பொருளாகவே கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ கருவேப்பிலைலாம் நான் கெமிக்கல் தான் வாங்கணும், அது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அதனால வந்து நீங்கள் இந்த பவுடர் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம கருவேப்பிலை பச்சையாக இலைய அனுப்பும்போது டேமேஜ் ஆகும், கொஞ்சம் அழுகி போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது கொரியரில். அதனால வந்து நீங்கள் பவுடரா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, ஓகே, நம்ம நிறைய என்னால் பண்ண முடியாது, ஓரளவுக்கு பண்ணலாம், நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பவுடர் ரெடி பண்ணுறேன். அந்த கருவேப்பிலையை பறித்து நிழலில் காய வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி கருவேப்பிலை பொடியாக, நம்ம தனி கருவேப்பிலை பொடியாக கொடுத்துருவோம். இதுலேயே வந்து உங்களுக்கு இட்லி பொடி இல்லை சாதப்பொடி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். 100 கிராம் அளவில் வாங்கிக்கலாம். நீங்கள் செடி ஆர்டர் பண்ணும்போது அதுலேயே கூட நீங்கள் இதை சொல்லிட்டீங்கன்னா, கொரியர் இல்லாமல் அது கூடயே செடி விதையெல்லாம் ஆர்டர் பண்ணும்போது அது கூடயே கூட அனுப்பிச்சி விட்றலாம். அப்படி இல்லை, நீங்கள் வந்து தனியாக தான் வாங்கணுன்னா மட்டும்தான் கொரியர் காஸ்ட் வரும். அப்புறம் பூண்டு, புளி இதெல்லாமே நம்ம போடுறோம் இல்லையா, மஞ்சள் தூள், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு இது நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது கூட இதை நீங்கள் 100 கிராமு இல்லை 50 கிராமும் வாங்கிக்கலாம். இது வந்து ஃபுல்லி ஆர்கானிக், நோ கெமிக்கல். நான் கொடுக்குற மெயின் நிறைய ப்ராடக்ட் நான் ஆட் பண்ணாததுக்கு காரணம் அதுதான். தேடி தேடி தான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் தேவைப்படுறவங்க இந்த கருவேப்பிலை பொடியும் வாங்கிக்கலாம். இட்லி பொடி, கருவேப்பிலை சாதப்பொடி அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.